இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ தான் நீங்கள் என்ட்ரி லெவலில் யோசிக்கிறீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா சிம்பிளாக வந்து நம்மளோட ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு வழி இது. நார்மலாக நம்மளோட மார்க்கெட்டிங்கில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, நம்ம ஸ்டோருக்கு வந்து நம்ம விசிட்ஸ் வரணும், நம்ம ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வந்து அதே கஸ்டமர் நம்மகிட்ட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும், நம்மளோட மற்ற ப்ராடக்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ப்ராடக்ட் நல்லா இருக்குது நம்ம ஸ்டோரில் அப்படிங்கிறது வந்து மற்ற மக்கள்கிட்ட வந்து போய் சொல்லி அவங்கள நம்ம ஸ்டோருக்கு அகைன் வந்து விசிட் வரணும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆன்லைன் மூலமாக நம்ம பண்ண போகிறப்போ நம்ம டைரெக்டாக போயிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நம்ம ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வழி இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜாக நம்ம ப்ராடக்ட் பற்றிய இன்ஃபர்மேஷனை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜாக க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ப்ராடக்டோட ப்ராடக்ட் என்ன பண்ணுது, ஸோ யாருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, என்ன ப்ராப்ளத்தை நம்ம ப்ராடக்ட் சால்வ் பண்ணுது, ஸோ எப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகுது, இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன, ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனையுமே மெசேஜாக மாற்றிட்டு, ஸோ இந்த மெசேஜை வந்து கண்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ணி, ஸோ இந்த கண்டென்ட் மூலமாக வந்து போய் நம்ம ஒரு நம்மளோட ப்ராஸ்பெக்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஸ்பெக்ட் கம்யூனிகேட் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து எல்லா தட்டும் போய் நம்ம ப்ராடக்ட் பற்றி சொன்னோம்னா வாங்க மாட்டாங்க நம்ம ப்ராடக்ட்டை. ஸோ இப்போ ஆன்லைனில் நம்ம ப்ராஸ்பெக்ட் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ அந்த இடத்துல நம்மளோட ப்ராடக்ட் பற்றிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் போய் மெசேஜ் போய் கம்யூனிகேட் பண்ணோம்னா, ஸோ அவங்க வந்து சேல் கன்வர்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராஸ்பெக்ட் கிட்ட டைரெக்டாக அப்ரோச் பண்ணணும். இல்லை ப்ராஸ்பெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பீப்புள் கிட்ட போயிட்டு நம்ம போய் அப்ரோச் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுவோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர்கிட்ட நம்ம ப்ராடக்ட் பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம்னா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 பீப்புள் வந்து இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணுறதுக்கு, 5 to 10 பீப்புள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது லீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த லீட்ஸை வந்து அகெயின் நம்ம வேலிடேட் பண்ணி, ஸோ அதில் ப்ராஸ்பெக்டாக மாற்றுவோம் உங்களுக்கு. ப்ராஸ்பெக்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு, ஸோ எந்த ப்ராஸ்பெக்டோ தான் பே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் வந்து நிறைய லீக்கேஜ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஆன்லைனில் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பெக்ட் ஆகிறதுக்கு யார்கிட்ட வாய்ப்பு இருக்கோ அவங்ககிட்டயோ, இல்லை எக்ஸாக்டாக ப்ராஸ்பெக்ட் கிட்டயோ போயிட்டு நம்ம வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம்னா, ஸோ ஒரு குவாலிட்டியான லீட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியான லீட்ஸ் கிட்ட அகைன் வந்து நம்ம ஒரு ஆஃபரை வந்து மெசேஜாக கிரியேட் பண்ணி அந்த ஆஃபரை கம்யூனிகேட் பண்ணி, ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சேல் க்ளோஸர் கொண்டு போகலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க, உங்கள் காம்பரேட்டரும் பண்ணிட்டு இருப்பாங்க ஆன்லைனில். இந்த காம்பரேட்டர் பண்ணுறப்போ இந்த இடத்துல ஒரு ஆன்லைன் மார்க்கெட் உருவாகுது. ஸோ இந்த மார்க்கெட் உருவாகிறப்போ, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம ஆஃப்லைன் மார்க்கெட்டில் நம்ம நார்மலாக ஒரு ஃபிசிக்கல் நம்ம மார்க்கெட்டில் எப்படி நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மார்க்கெட்டில் நம்ம போய் நம்ம காம்பரேட்டர் யாரோ, ஸோ அவங்கள விட பெட்டராக நம்ம வந்து நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் ப்ராஸ்பெக்டோட மைண்டில் பொசிஷன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ப்ராடக்டை வந்து ஒரு ப்ராஸ்பெக்ட் வந்து எப்படி ஃபீல் பண்ணணும்னா, இது நமக்கான ஒரு பிராண்டு, நமக்கான ஒரு ப்ராடக்ட்டு, இல்லை நமக்கான ஸ்டோரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஸ்பெக்ட் வந்து ஃபீல் பண்ணணும். அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேல் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ சேல் கன்வர்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து முக்கியமாக வந்து இதில் ஒரு ப்ராஸ்பெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுமே, ஸோ அந்த ப்ராஸ்பெக்ட் கிட்ட நம்ம பிராண்டையுமே ப்ராடக்டையுமே பொசிஷன் பண்ணுறதுலேருந்து தான் இருக்குது. ஸோ இது வந்து ஆன்லைன் மூலமாக பண்ணுறதுனால இது ஆன்லைன் மார்க்கெட்டிங் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம சொல்கிறோம்.